அட்டாச்மெண்ட் தியரி ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர் அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்களுடைய பிரைமரி கேர் கிவர், அதாவது யாரு அந்த குழந்தையோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிற லெசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களோ அவங்களோட அவங்க என்ன மாதிரியான ஒரு எமோஷனல் பாண்டை டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரியான எமோஷனல் பாண்டு தான் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்க லைஃப்ல வர ஒரு ரிலேஷன்ஷிப் மேலேயும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டைல்ங்கிறது அவங்க குழந்தையா இருக்கும் போது என்ன மாதிரியான ஒரு எமோஷனல் பாண்ட் இருந்ததோ அதே தான் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் இருக்க போகுது. குழந்தையா இருக்கும் போதே நீங்க ஒரு செக்யூர் பாண்டை உங்க கேர் கிவர் கிட்ட டெவலப் பண்ணிருந்தீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் மேனேஜ் பண்றதுல பெருசா எந்த காம்ப்ளிகேஷனும் வரப்போறது இல்ல. அதே சமயம் ஒரு இன்செக்யூர் பாண்ட் நீங்க டெவலப் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய மனசங்கடங்கள், நிறைய ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.